அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், முடிவெடுக்கும் திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு திறமைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு தேவையான ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லையோ அந்த மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விதமான வகையில் போயிட்டுருக்கும். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தான் முடிவெடுக்க முடியாத நிலையில் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு பயம், என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இன்றைக்கி ஒரு வெற்றியாளர்களாக வந்திருப்பாங்க, இல்லை ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 99% அவங்கள்ட்ட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்கள பிஸ்னஸ் பண்ண முடியாது. பயம் இல்லாத ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவருக்கு பயம் இருக்காது. அதில் இன்னும் நம்ம காமெடியாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டீ கடைக்கு போகிறோம், 2 பேரும் டீ குடிக்க போகிறோம். அப்போ என்ன வேணும், டீயா காஃபியா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரால் முடிவெடுக்க தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு என்ன வேணுங்கிறதே அவருக்கு தெரியல. நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிடுங்கன்னு சொல்கிறார். ஸோ அந்த நபர்கள் வளர்ச்சிங்கிறதுல ஒன்றும் நம்ம பெரிய அளவில் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது. எனக்கு டீ தான் வேணும், அதுவும் ஒரு முடிவு. இல்லை எனக்கு காஃபி தான் வேணும், அப்படி தான், அதுவும் ஒரு முடிவு. பட் ஏதாவது ஒன்று அப்படிம்பாங்க. கடையில் சாப்பிடும்போது உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதே மாதிரி எனக்கும் சொல்லு அப்படிம்பாங்க. சில நபர்கள்ட்ட போய் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, ஒரு பொருள் விஷயமாக பேசினாலும் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், என் மனைவிகிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் மாமாட்ட கேட்டு சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமா தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது மேபி அது தவறுதலாக நடந்தால் அந்த கான்சிக்வன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த பாதிப்பு வருங்கிற நபர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறதுல தப்பு இல்லை. சப்போஸ் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு வியாபாரம் ரிலேட்டடான ஒரு முடிவு, இல்லை ஏதோ ஒரு முதலீடு விதமான ஒரு முடிவு நான் எடுக்கிறேன். இது தவறுதலாக போனால் பாதிக்கக்கூடிய நபர் என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகளாக இருக்கும். அப்போ அவங்க கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணி அந்த ஆலோசனைகளை கேட்டு நம்ம முடிவு எடுக்கிறது தவறில்லை. ஏன்னா அது தவறுதலாக போகிற பட்சத்தில் எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. 3வது நபர்கிட்ட போய் நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கணும்னா வாழ்க்கையில் முடிவே எடுக்க முடியாது. நம்ம தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நபர் வருவார், பார்ப்பாங்க, இடம் சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் பாருங்கள், எனக்கு இப்போ இம்மீடியட்டாக அவ்வளோ வேணும் அப்படிம்பாரு. நான் வீட்டில் போய் மாமாட்ட மட்டும் ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டு நான் அட்வான்ஸோடு வரேன் அப்படின்ட்டு போவாங்க. வீட்டுக்கு போவார், அண்ணன்ட்ட கேட்கணுன்னு சொல்லுவாங்க, மாமாட்ட கேட்கணுன்னு சொல்லுவாங்க, அப்பாட்ட கேட்கணுன்னு சொல்லுவாங்க, இதை மாதிரி கேட்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்களும் உங்கள் மனைவி முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதோடு நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, என்னோடய அனுபவத்தில் நீங்கள் உங்கள் அப்பாட்டையோ உங்கள் மாமாட்டையோ உங்கள் பெரியப்பாட்டையோ உங்கள் அண்ணன்ட்டையோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிமே. இங்கேருந்து அவ்வளோ வேகமாக போகிற நபர் அங்கே போய் கேட்பார். அடுத்து என்ன கேட்டேன்னா அவங்க ஏதோ ஒரு கதையை அவங்களுக்கு மாற்றி விட்ருவாங்க. காரணம் என்னென்னா, நிறைய நபர்கள் இப்போ ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, அவர் இடம் வாங்கினேன்னு வராரு. இவங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சவனா இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு அவன் ஒரு முடிவு எடுத்துடுறான். முதல்ல கூட உள்ள நபர் எடுத்துடுறார். இல்லை இவன் 10 லட்ச ரூபா வாங்கி இடத்த வாங்கினா இவன் பெரிய ஆளாயிருவான்னு சொல்லி அதை வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறார். ஸோ அப்போ ஒரு விஷயம், நல்ல விஷயம், நல்லதுக்காக நீங்கள் செயல்படும்போது நீங்கள் எடுங்க முடிவு. அது சரியாக வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, தப்பாக வந்தாலும் பாதிப்பு இருக்காது. நீங்கள் உங்கள் முடிவெடுக்கக்கூடிய சக்தியை, உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் இன்னொரு ஆள் கையில் கொடுத்தா அவர் நிலையில் தானே யோசிப்பார். அவர் உங்கள் இடத்துலேருந்து யோசிக்க முடியாது இல்லையா? இப்போ அவர் இடத்துலேருந்து யோசிக்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவரால் சொல்ல முடியும்? முடியாது. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு படிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க, போய்ட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. சில பீப்புள் சொல்கிறேன், கேட்டால் சாப்பாடு சரியில்லை,
அந்த மாதிரி என்கிட்ட கேட்கக்கூடிய நபர் நான் ஒன்றே ஒன்று சொல்லி, நீ உங்கள் வீட்டில் டெய்லி பிரியாணி தான் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை எடுத்து அதை ஒரு முடிவெடுக்க அவரால் முடியல. அவர் இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வீட்டிலையோ சுற்றியோ வாழ்ந்துட்டார். அவர் திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே தனிமை வருது, அங்கே ஒரு என்விரான்மெண்ட் மாறுது. இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுங்கிறது ஆல்சோ ஏ டிசிஷன் மேக்கிங் தான். சின்ன சம்பளமாக இருக்கும், போன உடனே பெரிய சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பட் அந்த சூழல் ஒரு மாதிரி இருக்கும், பேச்சுலர் லைஃபு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ஏற்றுக்கிறது ஆல்சோ ஏ டிசிஷன் மேக்கிங், தட்ஸ் ஆல்சோ ஏ டிசிஷன். இப்போ அதை எடுக்க முடியாமல் ஐயோ இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறார். பட் அதை தாங்கி கிடந்த அந்த நபர் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உச்சத்துக்கு போயிருப்பாங்க. ரிசைன் பண்ணுறதுங்கிறதே ஒரு டிசிஷன் மேக்கிங் தான், ஒரு வித்தியாசமான டிசிஷன் மேக்கிங். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த அந்த முடிவை ஒரு டிசம்பரில் ரிசைன் பண்ணிடலாம் போதும் அப்படின்ட்டு. இட்ஸ் ரிஸ்கி டிசிஷன் ஆல்சோ. ரொம்ப அந்த ஒரு நிலை சேலரியில் இருந்துட்டு ரொம்ப ரிஸ்கியான ஒரு டிசிஷன். பட் நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் கன்சிடர் பண்ணேன், என் மனைவிக்கிட்ட. அவளும் சொன்னால் வார பார்த்துக்கலாம், கோ ஹெட் பார்த்துக்கலாம் அப்படின்னா. சடன்லி ரிசைனேஷன் போட்டு கிளம்பிட்டோம். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், சூழ்நிலைகள் மாறிச்சுது. பட் அந்த டிசிஷன் தவறுன்னு அன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க. என்னோடய நண்பர்கள் சொன்னாங்க, என் கொலீக்ஸ் சொன்னாங்க, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் சொன்னாங்க. பட் இன்றைக்கி பரவாயில்ல, அன்றைக்கி கண்ணன் நல்ல டிசிஷன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது அந்த கான்சிக்வன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அந்த டிசிஷன் தப்பானாலும் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை சரியாக மாற்றுறதும் நம்மளோட வேலை. நீங்கள் உட்கார்ந்துருந்து ஒரே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிலைகளை கடந்து அனுபவங்களை பெற்று நீங்கள் மேலே போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தைரியமான முடிவுகள் எடுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜாவுல். நன்றி, வணக்கம்.